ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பப்பாய காயில் வந்துட்டு பொரியல் செய்யலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாங்க. பப்பாய்க்கு வந்து நான் ஆல்ரெடி வந்துட்டு மேலே இருக்கிற பொட்டெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துருக்கேன். இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடலாங்க. இது வந்துட்டு இந்த காய் வந்து கட் பண்ணதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு பருப்பு வேக வைக்கலாங்க. ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். கேஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 லிட்ரு தண்ணி சேர்த்துன பின்னாடி நம்ம வந்துட்டு கடலப்பருப்பு நான் 150 கிராம் எடுத்துருக்கேங்க. அதை வந்துட்டு நல்லா ஊற விட்டுருக்கேன். 2 ஹவர் ஊற விட்டு நம்ம இதில் சேர்த்திடலாம். பருப்பு போட்டாச்சுங்க. இப்போ நல்லா வெந்து வரட்டும். கடலப்பருப்பு செக் பண்ணி பார்த்துடலாங்க. பாருங்கள், பருப்பு வந்துட்டு 3/4 பாகம் வந்திருக்கு. கடலப்பருப்பு பாருங்கள். பப்பாய்க்கு வந்து இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். கட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் போட்டு அழிச்சி எடுத்துடலாங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம தண்ணியில் சேர்த்திடலாம். காய் வந்து போட்டாச்சுங்க. கலக்கி விட்டுட்டு நம்ம அப்படியே ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. 10 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு காய் வந்துட்டு பப்பாய காய். இப்போ நம்ம இதை வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணிடலாங்க. பப்பாய காய் வந்துட்டு நல்லா வடித்து ஆச்சுங்க. இப்போ நம்ம இது தாளிப்பு பார்த்துடலாம். 3 ஸ்பூன் ஆயில் விட்டுடலாங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு 3 பொருளும் சேர்த்திடலாங்க. கடுகுல நல்லா சிடிஞ்சோடனே நம்ம பொடியை கட் பண்ண வெங்காயம் சேர்த்துடலாங்க. இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிடலாங்க. கறிவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. சிறிதளவு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாங்க. 2 நிமிஷம் ஆச்சுங்க. தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. சில்லி பவுடர் பாதி ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிடலாங்க. வடித்து வச்ச காயை வந்து சேர்த்திடலாம். கேஸ் வந்து ஸ்லோவாக வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கேஸ் வந்து நம்ம ஸ்லோ வச்சு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆச்சுங்க. இப்போ வந்து நமக்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க. பப்பாயக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். மார்க்கெட்டுக்கு போனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பப்பாயக்காய் வாங்கி நீங்கள் பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக மறக்காமல் பெண்கள் வாங்கி சாப்பிடுங்க. இது ரொம்பவே நல்லது உடம்புக்கு. மருத்துவ குணங்கள் நிறையவே இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை அமுத்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.